ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்ந்த லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆரஞ்சு புழு. ஸோ ஆரஞ்சு புழு கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மல்லித்தோட்டத்துக்காரருக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆரஞ்சு புழு வருது. மல்லித்தோட்டத்தில் மேஜராக வர பிரச்சனைகள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வால்பேன், இலைப்பேன், அப்புறம் அந்த ஆரஞ்சு புழு, மொக்கு புழுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மொக்கு புழு வந்து துளிர் வரும்போது வந்து இந்த வால்பேன் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். துளிர் வந்ததுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு புழு கண்ட்ரோல் பண்ணணும். இந்த ரெண்டு விஷயம் நம்ம சரியாக பண்ணலை அப்படின்னா பூ ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆகிடுங்க. ஸோ மல்லி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து கொஞ்சம் ஹலாட்டாகவே இருக்கிற விஷயங்கள். ஸோ இந்த மொக்குப்புழு வந்து இந்த டைம் வந்து நிறைய பூ வந்து லாஸ் ஆகிடுச்சிங்க. ஸோ அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் இந்த மருந்து தான், காம்பினேஷன் மருந்து வந்து அடிச்சிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பைரேட்டு, அப்புறம் நாகாஸ்ட்ராஸ், பயோ ஸ்டிமுலண்ட்டுன்னு சொல்லுவோம், அப்புறம் வந்து ஆல்ஃபாகார்டு, அப்புறமா குரோஜான். ஸோ குரோஜான்றது வந்து குரோஜான், இம்ப்ளிசிட்டு, அப்புறமா ஆல்ஃபாகார்டு, இதெல்லாம் வந்து இந்த ஆரஞ்சு புழுவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தாங்க. ஸோ இதோட காம்பினேஷன் மருந்துகள் தான் இந்த ஆக்சுவலாக இந்த ஆல்ஃபாகார்டு, நாகாஸ்ட்ரா, பயோ ஸ்டிமுலண்ட்டு, பைரேட்டு. இந்த டைம் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டிமுலண்ட்டுன்றது வந்து நாங்கள் எல்லா ஆரஞ்சு புழு மருந்துலையுமே ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அதோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தாவர வளர்ச்சின்னு சொல்லுவாங்களே, செடியோட க்ரோத்து, அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு ஊட்டச்சத்து வந்து அது எடுத்துக்குமா. ஸோ அந்த பயோ ஸ்டிமுலண்ட்டுன்றது வந்து இது வந்து பாருங்கள் குரோஜான். ஸோ நாங்கள் அடித்த மருந்து வந்து பைரேட்டு, அப்புறம் குரோஜான், அப்புறமா வந்து ஆல்ஃபாகார், நாகாஸ்ட்ரா, பயோ ஸ்டிமுலண்ட்டுன்றது தான். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோ ஸ்டிமுலண்ட் வந்து நான் மேஜராக அதிகமாக யூஸ் பண்ணுற மருந்துகள்னு பார்த்தீங்கன்னா இந்த பயோ ஸ்டிமுலண்ட்டு தான். ஸோ இது வந்து ஹியூமிக்குங்க. ஸோ இது வந்து இதுவுமே வந்து செடியோட வளர்ச்சிக்கு, அதே ஹீல்ட் எடுக்கிறதுக்கு, இந்த மொகுப்புழு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, செடிக்கு சரியான சத்து, இந்த அமினோ அமிலம், பாசி, கடல் பாசின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ ஹியூமிக் அமிலம் அது மாதிரிலாம். ஸோ பாருங்கள் இதில் மேக்ஸிமம் இந்த மல்லித்தோட்டத்தில் மேஜராக வர பிரச்சனைகள் வந்து இந்த வால்பேனும் மொகுப்புழும். ஸோ ரெண்டுமே கண்ட்ரோல் பண்ணணுங்க. ஸோ ரெண்டும் கண்ட்ரோல் பண்ணால் தான் பூ வரும். இந்த டைம் ஆக்சுவலாக என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கான அப்டேட் வந்து ஆக்சுவலாக 27th வந்து அப்டேட் வந்து எத்தனை கிலோ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 கிலோ பூ போட்டிருக்காங்க. ஸோ 15 கிலோ பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட் வந்து ஆக்சுவலாக 15, ஈவினிங் பூ வந்து 1.5 கிலோ, கிட்டத்தட்ட ஒரு 17 கிலோ பக்கம் போட்டிருக்கோம். ரேட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 250 ரூபாங்க. ஸோ இந்த ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே ரேட் ரொம்ப டவுனாக போயிட்டுருக்குதுங்க. ஸோ இங்கே பாருங்கள் மொக்குப்புழு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இது ஃபுல்லாக மொக்குப்புழு வந்து வேஸ்ட்டாக வந்து பொசிங் போனது. ஸோ இந்த மாதிரி புழு வந்து வந்துச்சு அப்படின்னா பூ ஃபுல்லாகவே போயிடும். இந்த புழுவோட வேலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புழு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு பூவில் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு 20-30 பூ என்ன சொல்கிறது மொட்டுகளை வந்து தாக்குமா. ஒரு புழுவோடைய வேலை எப்படின்னா ஒரு 20-30 புழுவை வந்து பூவை வந்து வேஸ்ட் பண்ணுமா. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துலேயுமே ஒரே ஒரு புழு வந்து போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு வந்து ஒரு 20-30 மொக்கு போயிடுச்சு. அப்படி தான். ஏன்னா ஒரு மொக்கோட வேலை வந்து புழு வந்து ஆரஞ்சு புழு வந்து ஒரு மொட்டுலேருந்து 20 மொட்டுக்கு தாவுமா. ஸோ அதோட என்ன சொல்கிறது அதோட வேலை வந்து அப்படி இருக்குமா. ஸோ அதனால் என்னாச்சு அப்படின்னா உண்மையிலே அது எங்கள் தோட்டத்துலேயுமே நிறைய பார்த்துட்டேன் நான் அந்த மொக்கு புழு. ஸோ ஒரு மொக்கு வந்து ஸ்டார்ட் ஆனது மாதிரி தெரிஞ்சிச்சு. பார்த்தா செடியில் ஒரு 15-20 மொக்கு ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைம் வந்து காம்பினேஷன் மருந்துகள் வந்து இதுதான் அடிச்சிருக்கோம். அந்த பைரேட்டு, பயோஸ்டிமுலண்ட்டு, ஆல்ஃபாகார்டு, அப்புறமா வந்து குரோஜான்லாம் வந்து இந்த ஆரஞ்சு புழு வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தாங்க. ஸோ இவ்வளோ மருந்து அடிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா காம்பினேஷன் மருந்துகள் வந்து நம்ம கேட்டோம் அப்படின்னா கடையில் இப்படி தாங்க கொடுக்குறாங்க. இவ்வளோ மருந்து அடித்தா தான் கேட்குது. ஆனால் ஃபுல்லாகவே கேட்டுச்சான்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அப்டேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அவ்வளோ கிளியராக வந்து நான் என்ன சொல்கிறது சரியாயிடுச்சு. இந்த மொகு ஃப்ளூ கண்ட்ரோல் ஆகிடுச்சு. இந்த துளிர் மருந்து எந்த 2-in-1ன்னு ஒரு மருந்து வருங்க. ஸோ அதோட வீடியோஸ் பாருங்கள். அது வந்து துளிர் எப்படி கண்ட்ரோல், வால்பெயின் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிவிட்டு துளிர் எப்படி எக்ஸ்ட்ரீம் லெவலில் ரிசல்ட் வந்திருக்கோ அதே மாதிரி இந்த பைரேட் இந்த காம்பினேஷன் மருந்துகள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவலில் தான் வந்திருக்கு. ஃபுல்லாக வந்து கண்ட்ரோல் ஆகிடுச்சு இந்த ஆரஞ்சு புழு. ஸோ ஆரஞ்சு புழு வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு புழுலேருந்து அது 20 மொட்டுகளை வந்து தாக்குன்றது தான் ஆரஞ்சு புழு வந்து மோசங்க. ஸோ ஆல்ரெடி ஆரஞ்சு புழு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது கொடுத்துருக்கேன் வீடியோவில். அதுவும் இல்லாமல் ஆரஞ்சு புழுக்கு என்னென்ன மருந்து அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொவென்டோ, வால்யூம் ஃப்ளெக்ஸி, இம்ப்ளிசிட்டு, குரோஜான் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அப்புறமா வந்து சீஸ்னட் வந்து செம்பேன் கிடைக்கிறதுங்க. ஸோ அப்புறமா நிறைய காம்பினேஷன் மருந்துகள் வந்து சொல்லியிருக்காங்க. அங்கே பாருங்கள் இந்த டைம் துளிர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் உண்மையிலேயே எதிர்பார்க்கல. இந்த பேட்ச் ஆக்சுவலாக இப்போ 20 கிலோலேருந்து வந்திருக்கு. ஆக்சுவலாக 20-21 கிலோ வந்திருக்கு. நாளைக்கு வந்து 28 கிலோ, 28 இல்லை ஆக்சுவலாக 25 கிலோ வரைக்கும் வரும்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் நெக்ஸ்ட் பேட்ச் தான் ஒரு 30 கிலோ வரைக்கும் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணுறேன். இந்த மொக்குப்புழு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு.
செடி ரொப்பாக பாருங்கள் எவ்வளோ அரும்பு இருக்குன்ட்டு. இந்த டைம் அரும்புமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் வந்து மொகுப்புழு வந்ததுனால இந்த டைமுமே நிறைய பூ வந்து லாஸ் ஆகிடுச்சு. இந்த பயோஸ்டிமுலண்ட்ன்றது வந்து நம்ம எல்லா ஆக்சுவலாக மருந்துலையுமே ஆட் பண்ணியிருப்போம். என்ன ரீசன் அப்படின்னா இது வந்து வேர் வளர்ச்சி, செடியோட வளர்ச்சி, இதோட ஊட்டச்சத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா. அப்புறமா வேர் வளர்ச்சி வந்து தூண்டணும்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள் அதுதான் ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கோம். இது இந்த ஹியூமிக் அமிலம், அப்புறமா அமினோ அமிலம் அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதோட மிக்சிங் தான் அந்த வந்து ஸ்டிமுலண்ட்டு. இந்த ஸ்டிமுலண்ட்டோட யூசேஜ் வந்து ஏன்னா மேக்ஸிமம் நம்ம தமிழ்நாட்டில் தாங்க அதிகமாக அந்த மல்லி தோட்டத்துக்காக தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து காய்கறிகளுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இந்த நாற்றுங்க விற்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி நாற்றுங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து எப்படி ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னா இலை ஸ்ப்ரே வந்து பண்ணலான்றாங்க. ஏன்னா இலையில் தான் நம்ம மேக்ஸிமம் ஸ்ப்ரே பண்ண போகிறோம், மண்ணில் வந்து நம்ம அதை டானிக்காக யூஸ் பண்ணுறதில்ல. சொட்டு நீர் பாசனம் இருக்கிறவங்க அந்த மாதிரி ஹியூமிக் வந்து அமிலங்கள்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணுறதில்ல. நம்ம எப்போவுமே வந்து இலை ஸ்ப்ரே தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த இப்போவுமே பாருங்கள் என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சின்ன கேனில் தாங்க ஸ்ப்ரே பண்ணுறாங்க. ஸோ பெரிய கேனில் தான் ஸ்ப்ரே பண்ணணும். ஒரு டைம் மட்டும் நாங்கள் வந்து வால் பெயின் கண்ட்ரோலுக்காக ஒரு பெரிய கேனில் வந்து வர வச்சு அடித்தோம். அடுத்தடுத்து நம்ம வந்து ஆள் வந்து நம்ம கைவசம் இருந்தோம் அப்படின்னா நம்ம எப்போ நினச்சாலும் கூட்டிகிட்டு வந்து அடிச்சுக்கலாங்க. ஸோ ஆள் டிமாண்டு தான். இப்போ எங்கள் சைடு ஃபுல்லாக நிறைய மல்லி தோட்டம் இருக்கிறதுனால ஆள் டிமாண்டுங்க. ஸோ மருந்தடிக்கிறதுல அவங்களுமே ஆக்சுவலாக ஏக்கர் கணக்கில் வச்சுருக்காங்க மல்லி. ஸோ அதனால் இப்போ ஆள் வர்றது வந்து ரொம்ப டிமாண்ட் ஆகிடுச்சு. ஆனாலுமே வந்து முகப்புல வந்து கண்ட்ரோல் பண்ணணும் இல்லையா. நம்ம வந்து சின்ன கேனோ பெரிய கேனோ ஆனால் டைமுக்கு வந்து நம்மளால் முடிஞ்சது வந்து அந்த ஸ்ப்ரே கொடுத்தோம் அப்படின்னா தான் அந்த மருந்து கண்ட்ரோலில் கொஞ்சமாச்சும் கண்ட்ரோல் ஆகுங்க. ஆனால் இந்த காம்பினேஷன் மருந்துகள் வந்து ஃபுல்லாகவே க்யூர் ஆகிடுச்சு. அந்த வீடியோ வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து மண்ணில் உள்ள ஸ்டிமுலண்ட்டோட வேலை வந்து மண்ணில் உள்ள சத்துக்கள் வந்து உறிஞ்சு கொடுக்குமா. ஏன்னா ஸ்டிமுலண்ட் தான் அதிகமாக நானும் நினச்சேன் அதிகமான மருந்து காம்பினேஷன்களில் வந்து இந்த பயோஸ்டிமுலண்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நிறைய என்ன சொல்கிறது இந்த மொகுப்புழுவுக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும். செடியோட வளர்ச்சி அதிகமான ஹீல்டு எடுக்கிறதுக்கெல்லாம் அந்த வந்து ஸ்டிமுலண்ட்டு, அப்புறமா ஆல்ஃபகார்டு, அப்புறமா குரோஜான் இது வந்து கொஞ்சம் மேஜராக நிறைய யூஸ் பண்ணுற மருந்துகள். ஸோ பைரேட் வந்து இந்த டைம் தான் ட்ரை பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் அதோட ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சூப்பர் ரிசல்ட்டுங்க. ஆக்சுவலாக மொகுப்புழு ஃபுல்லாகவே ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிடுச்சு. மொகுப்புழுக்கு ஆல்ரெடி நான் வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தேன். அங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஆக்சுவலாக மொகுப்புழு கண்ட்ரோல் ஆகிட்டு பூ எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே சூப்பர் ரிசல்ட்டுங்க. மொகுப்புழு வந்து கண்ட்ரோல் ஆயிடுச்சு. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா டைமுக்கு வந்து மருந்து அடிக்கணுன்றது தான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, துளிர் மருந்தாக இருக்கட்டும், வால்பெயின் மருந்தாக இருக்கட்டும், ஆரஞ்சு ப்ளூ மருந்தாக இருக்கட்டும், நீங்கள் வந்து டைமுக்கு வந்து மருந்து அடிக்கணுங்க. ஸோ டைம் மருந்து அடிக்கல அப்படின்னா அது வந்து அதிகமான ஹீல்டை வந்து நம்ம எடுக்க முடியாது. இப்போ மொகுப்புழுலேயே நாங்கள் வந்து நிறைய லாஸ் ஆகிடுச்சு. போன பேட்ச்லையுமே மொகுப்புழு வந்து ஒரு 2-3 நாள் பூவே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த டைமே மொகுப்புழு வந்து போயிடுச்சுங்க. ஸோ அங்கே பாருங்கள் பூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த டைம் ஆக்சுவலாக அந்த பைரேட் காம்பினேஷன் அடித்தோம் இல்லையா, ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே க்யூர் ஆகிடுச்சு. செடியுமே நல்லா தெளிஞ்சிருக்குது பாருங்கள். செடி நல்லா பூ பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பூ வந்து இந்த டைம் நல்லாவே வந்திருக்கு, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் தெளிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக அந்த மொகுப்புழு வந்து சரியாயிடுச்சு. ஸோ இதோட மொகுப்புழுலுமே இந்த பைரேட் காம்பினேஷன் வந்து இதுவுமே பவர்ஃபுல்லான மெடிசன் தாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து கொடுத்தோம் அப்படின்னா வந்து ரேட் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஆனால் வந்து 2300 என்னமோ சொன்னாங்க. இருந்தாலுமே வந்து அதோட கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல் ரிசல்ட்டு தான். அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அரும்பு. இந்த டைம் ஆக்சுவலாக கழனி ரொம்ப அரும்பு. இந்த டைம் நான் அடுத்தது வீடியோஸ் கொடுக்குறேன் பாருங்கள், நிஜமாக ஷாக் ஆகிடுவீங்க. அவ்வளோ அரும்பு, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கான ரேட் வந்து எத்தனைன்னா எவ்வளோன்னா 280 ரூபாங்க. ஸோ 280 ரூபான்றது ரேட் கம்மி தான். ஆனால் வந்து ரேட் வந்து கூடும், இனிமேல் வரும்னு சொல்லியிருக்காங்க. 350-400 வரைக்கும் வரும். சீசன் ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி முகூர்த்த சீசன் இருந்தால் தான் வரும். அது இல்லாமல் இனிமேல் கத்திரி வந்துச்சுன்னா கத்திரிக்கெலாம் ரேட் வராதுன்றாங்க. பார்க்கலாம், அதுக்குள்ளே நம்மளது பூ முடிஞ்சிருமா இல்லையான்னு தெரியல. ஸோ 2 பேட்ச் இந்த டைம் வந்து அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லுங்க. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கழனி ரொம்ப ஆக்சுவலாக பூங்க உண்மையாகவே. ஒரு சரவுக்கு ஆக்சுவலாக இந்த டைம் எவ்வளோ பூ வந்திருக்குன்னா 4 கிலோ வரைக்கும் பூ வந்திருக்குங்க. ஸோ 4 கிலோன்னு பார்த்தீங்கன்னா 15 கிலோ, 17 கிலோ, 20 கிலோ, 25 கிலோன்னு இந்த அளவுக்கு வந்துட்டு இருக்குது. பார்க்கலாம் அடுத்தடுத்து எவ்வளோ பூ வருது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைம் வந்து பில் எவ்வளோ வருதுன்றதை ஆட் பண்ணுறேன். அண்ட் வந்து ஆல்ரெடி இன்னொரு பில் வந்திருக்கு, அது உங்களுக்கு அப்டேட் பண்ணலான்ட்டு இருந்தால் கொஞ்சம் டைம் இல்லாதனால தாங்க பண்ண முடியல. ஸோ அடுத்த வீடியோ வந்து கண்டிப்பாக பில் வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்து ஓவராலாக மார்ச் மாதம்
வந்து வந்திருக்கு, எவ்வளோ செலவாச்சு அப்படின்றது. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து இந்த பேட்சில் வந்து இந்த முகப்புழு வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டோம். ஸோ கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறம் எடுத்த வீடியோ தான் இது. ஸோ ஓரளவுக்கு நல்லாவே கண்ட்ரோல் ஆகிட்டு நல்லா இந்த டைம் பூ பாருங்கள், செடி வந்து பாருங்கள் இதுலேயே முன்ன பின்ன வளர்ச்சிருக்குன்னா இந்த மண்ணோட சத்து இல்லை. ஸோ அதனால தான் செடி வந்து இப்படி முன்ன பின்ன இருக்குது. மேக்ஸிமம் இருந்தால் செடி வந்து இந்த மாதிரி தான் இருந்திருக்கணும். இந்த மாதிரி செடி இருந்துச்சு அப்படின்னா 30 கிலோ வரைக்கும் சாதாரணமாக எடுத்துருக்கலாம். ஸோ 30 கிலோன்றது இன்றைக்கி ரேட்டுக்கு 300 போனால் கூட எவ்வளோன்னு நீங்களே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 30 ரூபா ரேட்டு வந்து 30 கிலோ போட்டிருக்கோம் அப்படின்னா ரேட்டு வந்து 300 ஸோ 9000 எவ்வளோன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே பாருங்கள் செடி எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. இந்த டைம் நல்ல முக்கு ஆக்சுவலாக இனிமேல் இந்த ஏப்ரல் மே ஜூன்லாம் நல்லா பூ வரும். ஸோ நீங்களும் மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கள். தண்ணி தான் பிரச்சனை. ஆக்சுவலாக இந்த சம்மரில் நிறைய பேர் தண்ணி வசதி இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளதுமே தண்ணி வந்து ஆக்சுவலாக ட்ரை ஆகிடுச்சு. கிணத்துலையுமே சரி போர் தண்ணியுமே வற்றி போச்சுங்க. ஸோ பார்க்கலாம், நமக்கு தேவையான அளவுக்கு ஓரளவுக்கு இருக்குது. இப்போ வெயில் அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா தண்ணி கொஞ்சம் தேவை கம்மியாக தான் இருக்கும் எப்போவுமே மல்லி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும். இருந்தாலுமே இப்போ ஒரு 3 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி விட்டாதாங்க செடி ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா அவ்வளோ ட்ரை ஆகுது. தண்ணி விட்டு 2 நாள் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ட்ரை ஆகிடுச்சு. ஸோ நம்ம கிணத்துலையுமே ஆக்சுவலாக தண்ணி இப்போ கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. நம்ம ஏரியாவில் ஃபுல்லாக நிறைய தண்ணி விடாமல் என்னாச்சுன்னா செடி ஃபுல்லாக செம்பேன் வந்துடுச்சுங்க. செம்பேன் வந்துச்சு அப்படின்னா அப்படியே நோய் வந்துடும். தண்ணி விடாமல் விட்டால் செடியே காயிற அளவுக்கு போயிடும். ஏன்னா தண்ணி வந்து அவ்வளோ ட்ரை ஆகிடுச்சு நம்ம ஏரியாவில். ஸோ மழை வந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக வந்து துளிர் விட்டு நிறைய பூ வரும். ஸோ இந்த மார்ச் ஏப்ரல் மேலாம் நல்லா மழை வந்துச்சு அப்படின்னா அதுக்கு தனியாக வந்து நம்ம எந்த மருந்து